ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஈஸி அண்ட் சிம்பிளாக வந்துட்டு ப்ரௌனி ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ப்ரௌனி ரெசிபியை ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்துட்டு பண்ணிடலாம். இது வந்து சாக்லேட் ப்ரௌனி தான், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து அமுலோட டார்க் சாக்லேட். இது ஏற்கனவே வந்துட்டு வீட்டில் இருந்தது. இதில் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக போட போகிறதில்ல, இதில் ஆஃப் தான் வந்துட்டு நம்ம அதில் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம சாக்லேட் அண்ட் பட்டரை வந்து டபுள் பாயிலிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பாத்திரமோ, நீங்கள் வந்து கிளாஸ் இருந்தால் கிளாஸ் பாத்திரம் வச்சுக்கலாம். நான் வந்து பீங்கான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம சாக்லேட் அண்ட் பட்டர் வந்துட்டு உருக்கி எடுக்க போகிறோம். நம்மளோட அமுல் டார்க் சாக்லேட்டையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டரையும் போட்டு உருக்கி எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்துட்டு 2 க்யூப்ஸ் பட்டரையும் வந்துட்டு போட்டாச்சு. இது வந்துட்டு நல்லா ஹீட் ஆகி உருகட்டும். இது வந்து குக்கர்லேயும் பண்ணலாம். நான் இன்றைக்கி மைக்ரோ ஓவனில் தான் பண்ண போகிறேன். மைக்ரோ ஓவனில் பண்ணால் 10 மினிட்ஸ் தான். குக்கரில் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு வைக்கணும். பட்டர் வந்து உருகிட்டு சாக்லேட் வந்து இப்போ தான் உருக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி வந்து நல்லா உருக ஆரம்பிக்கும் போது வந்துட்டு நல்லா கிளறி விடுங்க. பட்டர் அண்ட் சாக்லேட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ சாக்லேட் அண்ட் பட்டர் வந்துட்டு நல்லாவே மெல்ட் ஆகிட்டு லம்ஸ் இல்லாமல் மட்டும் நல்லா வந்துட்டு கரைச்சி விட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம 1 கப் வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம். நாட்டு சக்கரை சேர்த்தா தான் வந்துட்டு பர்ஃபெக்ட் ப்ரௌனி கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ப்ரௌன் சுகர் வந்துட்டு 1 கப் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணலாம். பட் நான் வந்துட்டு கொக்கோ பவுடர் வந்துட்டு இன்றைக்கி ஆட் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 3/4 கப் வந்துட்டு சுகர் எடுத்துக்கோங்க. சுகரையும் வந்துட்டு நீங்கள் பவுடர் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு சுகர் அப்படியே வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன், பவுடர் பண்ணலை. சுகரையும் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. வந்துட்டு ஒரு ஃபுல் கப் வந்துட்டு மைதா சேர்த்துருக்கேன். மைதா கூடவே வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டேன். ஸோ நான் அதில் காமிக்கல, இதிலேயே வந்துட்டு பேக்கிங் பவுடரும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ மைதாவை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது காய்ச்சி ஆற வச்சுன்னா பால் வந்துட்டு ஒரு 3 டைம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பால் வந்துட்டு ஒரு 3 டைம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ விஸ்கு வச்சு நல்லா லம்ஸ் இல்லாமல் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் வந்துட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ கேக் ட்ரே எடுத்து அதில் வந்துட்டு நான் இப்போ வந்து பட்டர் ஷீட் போட போகிறேன். ப்ரௌனியாக பட்டர் ஷீட் போட்டு வைங்க. பட்டர் ஷீட் இல்லாமல் வச்சா வந்துட்டு கீழே வந்து ஒட்டிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம பட்டர் ஷீட் போட்டு வைக்க போகிறோம். பட்டர் ஷீட் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரௌனி பேட்டரை வந்து இதில் ஊற்றிடலாம். இதுக்கு மேலே வந்துட்டு நான் டெய்ரி மில்க் சாக்லேட் வந்து வைக்க போகிறேன். நீங்கள் இதில் நட்ஸ் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு நட்ஸை சேர்க்கலை. டெய்ரி மில்க் சாக்லேட்டை வந்துட்டு உடச்சி அங்கங்கே வந்துட்டு வைக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம அவனை போய் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணேன். இப்போது நீங்கள் குக்கரில் வைக்க போகிறீங்க அப்படின்னாலும் குக்கரில் வந்துட்டு கீழே உப்பு போட்டு அதுக்குரிய ஸ்டாண்ட் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேக் ட்ரையை அதுக்கு மேலே வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு குக்கரில் இருந்தால் போதும். இப்போ இது வந்து ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு கேக் ட்ரையை வந்துட்டு உள்ளே வச்சுட்டேன். ஸோ கரெக்டாக வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு செட் பண்ண போகிறேன். 10 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம்.
வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, அடி பிடிக்குதா, அப்படி இல்லைனா வந்துட்டு ப்ரௌனி வந்து ஒட்டாமல் வருதா அப்படின்ட்டு டூத் ஸ்டிக் வச்சு செக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், டைம் வந்து முடிய போகுது 10 மினிட்ஸ். இப்போ நம்ம ப்ரௌனியை வந்துட்டு வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌனி வந்து சட்டுன்னு சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருந்தது. அன்றைக்கே வந்துட்டு எங்கள் வீட்டில் காலி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர்லேயும் இதே மெத்தட் தான் வந்துட்டு பண்ணணும். ஆனால் வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு குக்கரில் வைக்கணும். ரொம்பவே டேஸ்ட்டாக சிம்பிளாக வந்துட்டு நம்ம பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.